தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி. ஆவியின் சிந்தை. நாம் செய்யும் எல்லா காரியங்களும் நம்முடைய சிந்தனையின் பலன்கள். மனதின் வழியாக வராமல் எந்த நன்மையும் தீமையும் செய்யப்படுவதில்லை. நம்முடைய செயல்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்பதால் ஒவ்வொரு சிந்தனையும் முக்கியமானவை. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு இருவிதமான சிந்தைகளை பற்றி கூறுகிறார். ஒன்று மாம்ச சிந்தை, மற்றொன்று ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தையால் ஆளப்படும் ஆத்துமா மாம்சம் விரும்புவதையே வாஞ்சிக்கிறது. அது பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்ட பகுதியாக மனிதனில் இருக்கிறது. அதில் நன்மையான காரியம் ஒன்றுமில்லை. அது தேவனுக்கு கீழ்ப்படியாது. அதை கீழ்ப்படிய வைக்கவும் முடியாது. அது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. அது அழிவுக்கு ஏதுவானது. ஆகவேதான் மரணத்திற்கு நேராக நடத்துகிறது. ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய வழிகளில் வாஞ்சிக்கவும் சிந்திக்கவும் உணரவும் செய்கிறது. நம் ஆத்துமா ஆவியினால் நடத்தப்பட நாம் அனுமதிக்க வேண்டும். வெறுமனே கடந்து போன மேகங்களை போன்றதல்ல நம் சிந்தனைகள். ஒவ்வொரு சிந்தனையும் வாழ்க்கைக்கு வடிவம் தரும் செங்கல்கள். அது வடிவமும் உறுதியும் தருகிறது. இன்று நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதே நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கும். தேவனற்ற மகிழ்ச்சியற்ற சிந்தனைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைக்கும். பரிசுத்தமான மகிழ்ச்சியான விசுவாசமான முன்னேற்ற சிந்தனைகள் பலமான வாழ்க்கையை அமைக்கும். உங்கள் மனதை ஆவிக்கேற்ற காரியங்களில் செலுத்துங்கள். ஜெபம், வேத வாசிப்பு போன்ற உங்கள் ஆவிக்குரிய வாஞ்சைகளையே மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியப்படுத்த பழக்கிக் கொள்ளுங்கள். அதன் விளைவு ஜீவனும் சமாதானமுமே. ஜீவன் நம்மை புதியவர்களாய் மாற்றும். சமாதானம் நிறைவை கொண்டு வரும். உங்களுக்கு குறிப்பாய் சிந்திக்க ஒன்றுமில்லாத போது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்று கவனமாய் இருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.